ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சனிக்கிழமை ஆகிவிட்டாவே அதிமுகவிலிருந்து தாவேக்கால நபர்கள் சேரக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். செய்தியாளர்களுமே இப்ப கேட்கிறாங்க, அதனால சனிக்கிழமை ஆனா மட்டும் அதிமுக இருந்து தாவேக்கால நிறைய பேர் இணைகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பதை பார்க்க முடியுது. இது குறித்து ஸ்டாலின் அவர்களுமே அறிவாலயத்துல பேசும்போது அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறார். ஆனா தீர்ந்து போன சக்தியில இருந்து ஆட்களை இவர் ஷாப்பிங் பண்றாரு அப்படின்னா இப்ப இவர் எப்படி காஞ்சு போன சக்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். மக்களாலேயே இந்த ஆட்சி என்பது வீழ்த்தப்படும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட்? இல்ல, இப்ப இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக மக்கள் பட்டிருக்கிற அவதி இருக்குல்ல, இது ஒரு கையாலாகாத அரசு. இந்த அரசால் இந்த அரசு இயந்திரத்தை நடத்த முடியாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆனா டயலாகுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, ரீல்ஸ் போடுறதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, வசனம் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, ஒரு செவ்வனே நடக்குது. அப்போ ஒரு முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருக்கிற போது, இந்த மாநிலத்தில் தலையாய பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிற போது, நீங்க ஒரு கட்சியை கபலீகரம் செய்து அந்த கட்சியிலிருந்து புதிய புதிய ஆட்களை வாரம் வாரம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா, முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா சன் டிவியில படம் போடுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு, இப்ப சனிக்கிழமை ஆயிட்டா பிளாஷ் நியூஸ்ல யாரு சேர்ந்திருக்காங்கிற எதிர்பார்ப்பு. இதுதான் மாற்றம். இதை அவர் கண்டிக்கிறார். ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட். அப்போ அந்த கவர்னரன்ஸ் அவர் பண்ணிதான் ஆகணும். அதை அவர் பண்றாரு. அவருடைய வார்த்தை 100க்கு 100 உண்மையான வார்த்தை, யதார்த்தமான வார்த்தை. மக்களினுடைய குரலை அவர் பிரதிபலிக்கிறார். நீங்க தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டீங்க. தீர்ந்து போனதுன்னா என்ன அர்த்தம்? காலி பெருங்காய டப்பான்னு அர்த்தம். அந்த காலி பெருங்காய டப்பாக்குள்ள இருக்கிற கெட்டுப்போன பெருங்காயத்தை கொண்டு வந்து நீங்க சாம்பார் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சாம்பார் விளங்குமா? தீர்ந்து போன சக்தி தானே. உங்க வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அதிமுகவை குறைச்சு மதிப்பிடல, என்னுடைய குரல் அல்ல அது, விஜயினுடைய குரல்லையே நான் சொல்றேன். அப்போ நீங்க யாரை அழைச்சிட்டு வந்து உங்க கட்சியை நடத்த பாக்குறீங்க? அந்த தீர்ந்து போன சக்தியை கூட்டு வந்து உங்க கட்சியை நடத்தினா அப்ப உங்க கட்சி என்ன எழுந்து நிற்கிற சக்தியா? அதுவும் தீர்ந்து போன சக்தியாகத்தானே பார்க்கப்படும். அதை தான் கேட்கிறாரு அண்ணன் மு.க. ஸ்டாலின். ஏன் இப்படி பண்றீங்கன்னு நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்னு அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாருன்னா, இப்போது இந்த ஒரு மாத காலமாக இந்த மக்கள் பட்டிருக்கிற வேதனையை மீண்டும் தொடர்ச்சியாக மக்கள் பெறுகிற போது மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, இந்த ஆட்சி நீடிக்க கூடாதுன்னு. மக்கள் குரலுக்கு நீங்க செவி சாய்க்கத்தான் வேணும். அப்ப அண்ணன் திரும்ப என்ன பண்ணுவாரு? பேராசிரியர் காதர் மைதீன் என்ன பண்ணுவாரு? ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்? ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர போறது இல்ல, தமிழ்நாட்டு குரலை கேட்க போறது இல்ல. காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு நீங்க இயங்கிதானே சார் ஆகணும். அமைச்சர்கள் வரணும்ல வெளியில. நாட்டு மக்கள் முற்றுகையிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த நாட்டை தள்ளி கொண்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து யதார்த்தமான கருத்து, மக்களினுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற கருத்து என்றே நான் புரிந்து கொள்கிறேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுது. திமுக கூட்டணியிலிருந்து விலகிய கம்யூனிஸ்டுகள் 2 கட்சிகளும் சரி, விசிக, ஐயுஎம்எல் இவங்களுடைய தலைவர்களையும் அழைத்து 8 பத்திரிகையாளர்களை வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்தி இருக்கிறாங்க. அதுல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க அமைச்சர் பதவி என்பது எங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததுனால எங்களுக்கு கிடைத்த வெகுமதி, அது அவங்களுக்கு ரிவார்டா கொடுத்திருக்கிறாங்க. நாங்க தாவேகா கூட்டணியில் இல்லை, எந்நேரம் வேண்டுமானாலும் அமைச்சர் பதவியை விட்டு நாங்கள் தாவேகா கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிபிஐ பொறுத்த வரைக்கும் கனி இருப்ப காயின் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அவரும் 6 மாச காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்றதும் அவருடைய ஸ்டேட்மெண்டாவும் இருக்கு. ஐயுஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கூட அந்த அமைச்சர், புதிதாக பதவியேற்றக்கூடிய அமைச்சர் 5 ஆண்டு காலம் இந்த தாவேகா ஆட்சியில இன்னும் 50 ஆண்டு காலம் நடக்கும், 50 ஆண்டு காலம் திமுக துடை தெரியப்படும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் மதிமுக இந்த 1 மாசம் ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருக்கு, அருமையான ஆட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டிட்டு தான் நாங்க எங்க முடிவை அறிவிப்போம் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். இந்த கூட்டணி கட்சிகளுடைய இந்த பேச்சுகள், இந்த நிகழ்ச்சி குறித்து நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய பார்வை? துரோகத்தின் மொத்த உருவமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இருந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. இவ்வளவு துரோகிகளையும் உடன் வைத்துக் கொண்டா இந்த களத்திலே களமாடினார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இன்னமும் அவர் பெருந்தன்மையோட இயங்கி கொண்டிருக்கிறாருன்னு அவரை நான் அண்ணாந்து பாக்குறேன். டால் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இதுல கம்யூனிஸ்டினுடைய கருத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் தோழர் வீரபாண்டியனுடைய கருத்தை ரொம்ப கவனமா உள்வாங்குறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் நாகரிகமாக கருத்தை வெளிப்படுத்திட்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறேன், ஏன் நீங்க வேற வேற வார்த்தைகளை என்கிட்ட இருந்து தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் அவருக்கு அந்த உவமை. கனி இருப்ப
காய் கவர்ந்தற்றுன்னு. அவர் திமுகவை காயின்னு சொல்லல, தாவேகாவை கனின்னு சொல்லல. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவர் ஒரு நாகரிகத்தோடு வெளிப்படுத்திட்டு போனார். அவருக்கு இருக்கிற சிக்கலையே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவின் மீது அவர்களால் கல்லறிய முடியல. திமுக கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்கிற நியாயத்தை கூட இந்த நாட்டு மக்களிடத்துல வெளிப்படையாக சொல்ல முடியல. அவ்வளவு தடுமாற்றத்தோடு வெளியேறுகிறார்கள்னா திமுக எவ்வளவு சரியா நடந்திருக்கு பாருங்க. அமைச்சர் பதவி கிடைத்தவர்கள் பற்றி நான் பேச விரும்பல சார். காரணம் என்னன்னா, வீசி எறியப்பட்ட எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு ஓடுகிற நன்றியுள்ள பிராணியை போல அவர்கள் வெளிப்படுகிறார்கள். நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். மரியாதைக்குரிய நண்பர் ஷாஜகான் சொல்றாரு, இன்னும் 50 ஆண்டு காலம் திமுக இந்த மண்ணில் துடை தெரியப்படும் அப்படின்றாங்க. இத்தனை நாட்களாக திமுகவின் மீது ஏறிதான் சவாரி செய்தீர்கள். முஸ்லீம் லீக்குக்கு என்று என்ன பலம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முஸ்லீம் லீக்குக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கருதுகிறீர்கள்? பேராசிரியர் காதர் மொய்தீன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எப்படி இருந்தார், இப்போது எப்படி வெளிப்படுகிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதி தோல்வியினுடைய முகத்தில் இருந்த தொகுதி சார்ந்து அண்ணன் எஸ் சிவசங்கர் தன்னுடைய சொந்த தொகுதி குன்னம் தொகுதியில கடைசி நாள் பிரச்சாரத்துல இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவருக்காக செந்துறை கிராமத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பயண திட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுச்சு. லப்பக்குடி காட்டுல மட்டும் பிரச்சாரம் பண்ணேன் அவருக்காக. அப்போ விசாரிக்கும் போதுதான் சொன்னாங்க, இல்ல டெல்லி இதுல இருந்து சென்னையில இருந்து அறிவாலயத்துல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பாபநாசம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க போய் அங்க சரி பண்ணணும்னு. அவருக்கு ரொம்ப நெருக்கமான தொகுதி பாபநாசம் தொகுதி. அன்னி பாபநாசம் தொகுதியை சேர்ந்தவங்க. அதனால அந்த தொகுதியில போய் நீங்க கவனம் செலுத்துங்கன்னு சொன்னதுனால கடைசி நாள் இவருக்காக போய் அவர் பிரச்சாரம் பண்ணார். இவருக்காக போய் தேர்தல் பணி அங்க ஆட்டினார். அதே போல அங்கிருந்த ஒன்றிய செயலாளர் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிக்கு தரப்படுகிறது என்கிற வருத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கே இருந்தது. அதையெல்லாம் சீர் செய்து அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட செயலாளர், அவரும் ஒரு தொகுதியில வேட்பாளர் பக்கத்துல கும்பகோணத்துல, அதையெல்லாம் கடந்து இங்க ஏணி சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், திமுகவினுடைய அரும்பெரும் பணிக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றி ஷாஜகானுக்கு பாபநாசம் சொந்த தொகுதி கிடையாது, அவர் வேற தொகுதி பக்கத்துல, அங்கேருந்து இங்க போட்டிட்டாரு. வெற்றி பெற்று இன்னைக்கு நீங்க அமைச்சரான பிறகு நரம்பில்லாத நாக்கு உங்களை எப்படியெல்லாம் பேச வைக்கிறது? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், நியாயமா இதெல்லாம்? இதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறீர்களோ அந்த சிறுபான்மை சமூகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. நான் ரொம்ப ஆத்திரமான வார்த்தைகளை வெளிப்படுத்திடக்கூடாதுன்னு பாக்குறேன். கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் நிதானமாக பேசணும். இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிச்சுங்கிறதுக்காக எதுவும் பேசிடக்கூடாது, ரொம்ப கவனமா பேசணும். இல்லைன்னா நாளைக்கு பெரிய பெரிய வருத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துவிடும் என்றுதான் நான் கருதுறேன். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்கு வந்தீங்க. வைகோ இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடக்குது அப்படின்னு சாட்சி சொல்லி இருக்கிறாரு. சாட்சி சொன்னவர் யாருன்னு பார்த்துட்டு தான் நீங்க சாட்சி சொன்ன விஷயத்த பார்க்கணும். வைகோ சாட்சி சொல்லிட்டா அது எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கும்? காண கிடைக்காத உண்மையாக இருக்கும், கிடைப்பதற்கறியாத உண்மையாக இருக்கும். ஏன்னா வைகோ மிக நேர்மையான மனிதர், அரசியலில் நெறி பெறலாத மனிதர் என்று பெயர் பெற்றிருக்கிற மனிதர். அவர் சாட்சி சொல்றா, அவர் ஒரு ஜோக்கர் சார். சந்தர்ப்பவாதத்தினுடைய மறு உருவம் யாருன்னு கேட்டா வைகோ தான். முதுகில் குத்துகிற அந்த கோழைத்தனம் இருக்குல்ல, இப்படி வச்சுக்கோங்க, அந்த அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அந்த அயோக்கியத்தனத்தினுடைய பொருள் யாருன்னு உருவத்தில் நீங்கள் வரைந்து பார்த்தா அந்த உருவம் வைகோவாக இருக்கும். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தாலேயே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர். அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றியே பெறல. அதிமுக திமுக இல்லாத கூட்டணியில் போட்டியிட்டு அவர் வெற்றியே பெறல. தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துக்கு போனதுனாலதான் வைகோவுக்கு பார்லிமெண்ட் டைகர்னு பேரு. அந்த நன்றி விசுவாசம் கூட கொஞ்சம் கூட வைகோவுக்கு இல்ல. தான் மகன் அரசியலுக்கு வந்தான், அவனை எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அவரை கூட்டு போய் திருச்சியில நிக்க வைக்கணுன்றப்ப அந்த தொகுதியை ராகுல் காந்தியிடம் போராடி மன்றாடி பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் மு க ஸ்டாலின். இன்னைக்கு அந்த கட்சி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் திமுக தான். ஆனா தாவேகா உங்களுக்கு ஒரு மண்ணையும் செய்யல. நீங்க இனிமே தொடர்ந்து டிராவல் பண்ண போறீங்களா பண்ண மாட்டீங்களான்றதெல்லாம் தெரியாது. பொதுக்குழுல நீங்க பல்ட்டி அடிக்க போறீங்களா பல்ட்டி அடிக்க மாட்டீங்களா, இல்ல கீழே கடந்து தரையில உருள போறீங்களா, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா உங்களை கணிக்கவே முடியாது. கழுதையினுடைய வேகத்தையும் வைகோவினுடைய அரசியலையும் கணிக்கவே முடியாது. கழுதை போய்கிட்டே இருக்கும், திடீர்னு எட்டி உதைக்கும் பின்னங்கால் எடுத்து. அது மாதிரிதான் வைகோவினுடைய அரசியல், அதை கணிக்கவே முடியாது. ஆனா நச்சு பாம்புன்னு சொல்லிட்டாங்களே, நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லி திமுக அதை வைகோ எப்படி பரட்டுவாருன்னா,
அது அவைத்தலைவருடைய கருத்து, நான் கண்டிச்சுட்டேன், என் கருத்து இல்ல அப்படிம்பாரு. ஏற்கனவே பொதுக்குழுல இதே அவைத்தலைவர் பேசினார் சார், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும், திமுக ஒரு துரோக கும்பல்னு பேசினாரு. வைகோ பொதுக்குழுல ஏறி அதை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சார். அதாவது நீ அடிக்கிற மாதிரி அடிக்கணும், நான் அணைக்கிற மாதிரி அணைக்கிறேன்ற கான்செப்ட் அது. அவர்களுடைய எண்ண ஓட்டம் தான், வைகோவுடைய எண்ண ஓட்டமே அதான். மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவருக்கு இருந்த பிரதானமான பணி. இப்ப அதை விஜய் செஞ்சிட்டாரு. அவர் பையன் தான் சொல்றாரு, எங்க அப்பாவால செய்ய முடியாத நீங்க செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. அவங்க அப்பாவால என்ன செய்ய முடியல, திமுகவை வீழ்த்த முடியல, இவர் திமுக வீழ்த்துறாரு. சார் இவர் கூட இந்த தேர்தலில் தான் திமுக வீழ்த்துறாரு. திமுகவுக்கு தேர்தல் தோல்வி என்பது வீழ்ச்சி இல்ல, அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் அது. அது தெரியாது அந்த பையனுக்கு. அவர் பாவம், அரசியல் எல்கேஜி, மத்தவங்களை சூனா பாரு. ஏன்னா அவரே ஒரு காமெடி பீஸ். அந்த காமெடி பீஸுக்கு அரசியல் தெரியாது, அது காமெடி பீஸ் எதையாவது உளறிட்டு கிடக்கும். ஆனா வைகோ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இப்போதும் செய்வதற்காக தன்னுடைய முதுகுக்கு பின்னால் கத்தியை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். திமுக தயாராயிடுச்சு அதை எதிர்கொள்றதுக்கு. இன்னும் குறிப்பா வைகோவினுடைய அரசியல் வாழ்வு முடிவுரைக்கு வந்து விட்டது. வைகோவினுடைய கட்சி முடிவுரை எழுதப்படுவதற்கான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளவு துரோகத்தையும் தாங்கி இருக்கிறார்ல அந்த தலைவரை உண்மையிலே நான் பாராட்டுறேன் சார். இவர்களுக்காக பரிந்து பேசினார்ல பிறரிடம், அந்த தலைவரை உண்மையிலே நான் பாராட்டுறேன் சார். இவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மெனக்கட்டார்ல அந்த தலைவரை உண்மையிலே நான் வியந்து பாராட்டுறேன் சார். இவ்வளவு துரோகிகளை தாங்கி கொண்டா இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் நின்றீர்கள், பெரிய சாதனை தான். இதுல இருந்து தப்பிச்சிருக்கு பாருங்க திமுக. அப்ப திமுக எவ்வளவு வலிமையாக இருக்கும், இனிமேலும் வலிமையாக இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து அண்ணன் திருமாவும் அதே போன்ற கருத்தை வந்து பேசுறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. அது எந்த கூட்டணியில் இடம்பெற்றதால் பெற்ற வெற்றி. அண்ணன் திருமா இதுவரைக்கும் உணர்வு பூர்வமான ஒரு உறவை தான் இதுவரைக்கும் வச்சிருந்தார். அவரே சொல்வார் ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணிங்கிற வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான். 2006 தான் அதிமுக கூட்டணியில போட்டி, 2016 மக்கள் நல கூட்டணியில போட்டி, ஏனைய எல்லா தேர்தலிலும் திமுக கூட்டணியில தான் போட்டி. அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது திமுக கூட்டணியில் தான். அவர் கட்சிக்கு அரசியல் கட்சி என்கிற அங்கீகாரம் கிடைத்தது திமுக கூட்டணியில தான். அவர் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கிடைத்திருப்பதும் திமுக கூட்டணியில தான். தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிற அளவுக்கு தகுதியை கடந்த தேர்தலில் பெற்றார்களா, அதுவும் திமுக கூட்டணியில தான். இதெல்லாம் அண்ணன் வந்து மறந்துட்டாரு அப்படின்னா, அண்ணன் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற இடத்தில் இருந்தவர். அந்த இடத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் நான் பொருள் கொள்வேன். ஒரே ஒரு அமைச்சர் பதவி உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும்னா, இனிமேல் நீங்கள் அரசியலில் எப்படி பயணிக்க போகிறீர்கள்? உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிராதா? உங்கள் மீது கல் வீசப்பட்ட போதெல்லாம் அதை தாங்கி நின்றது திராவிட இயக்கம். இன்னைக்கு திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நீங்களும் நிக்கிறீங்க அப்படின்னா, அவர்களுக்கு திராவிட இயக்கம் குறித்த புரிதல் இல்லை. நான் காங்கிரஸ் பத்தி கவலைப்படல, முஸ்லீம் லீக் பத்தி கவலைப்படல, வைகோவை பத்தி நான் கிஞ்சித்தும் கவலைப்படல. ஆனால் உங்களை நினைத்து கவலைப்படுகிறேன். நீங்கள் உழைத்த உழைப்பு, நீங்கள் சிந்திய வியர்வை, நீங்கள் கொட்டிய ரத்தம் வீணாகி போகிறது. அதை உங்கள் கண் முன்னாலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் உணர்கிறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில்கள் நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.